வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி மேற்கு ஒன்றியம் உத்தம சோழபுரம் பகுதியில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்கவும், புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆலோசனைப்படியும், சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து வழிகாட்டுதலின்படியும், சேலம் புறநகர் மாவட்ட வீரபாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் வருதராஜ் தலைமையிலும், அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் பி.வி. பெருமாள் முன்னிலையில் உத்தம சோழபுரத்தில் அலங்கார பந்தலில் வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள். இதில் பட்டாசு வெடித்தும், கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் எம்.ஜி.ஆர். மன்ற அவைத்தலைவர் ஜெகன், துணைத் தலைவர் பழனிசாமி, மோகன், அம்மா பேரவை துணைத் தலைவர் பாலமணிகண்டன், இணை செயலாளர் மகேந்திரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜெயபிரகாஷ், மீனவர் பிரிவு துணைத் தலைவர் ரகு, எம்.ஜி.ஆர். மன்ற இணை செயலாளர் சின்னத்தம்பி, இலக்கிய அணி துணைத் தலைவர் வெங்கடேசன், ஓட்டுநர் அணி துணை செயலாளர் வெங்கடேசன், மாணவர் அணி இணை செயலாளர் கௌதமன், எம்.ஜி.ஆர். மன்ற இணை செயலாளர் கோவிந்தராஜ், துணை செயலாளர் அஜித்குமார், பாசறை ஒன்றிய செயலாளர் கோபி, எம்.ஜி.ஆர். மன்ற துணை செயலாளர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து உத்தம சோழபுரம், மேல்காட்டான் தெரு, சூளமேடு, மூலக்கடை, வன்னியமரத்து காடு, மான்காரன் காடு, அம்மையப்ப நகர், பாறைக்காடு ஆகிய பகுதிகளில் அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் பி.வி. பெருமாள் கழக கொடியினை ஏற்றி வைத்தும், கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் கேக் வழங்கினார். பிறகு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆட்டையாம்பட்டியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரளாக கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், ஜெயலலிதாவின் பிறந்த நாளை அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் தென்னை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கணக்கு பிள்ளைக்காடு பழனிசாமி, மளிகை கடை மணி, தனபால், முத்து, பழனிசாமி, ஜெகநாதன், சுப்பிரமணி, அண்ணாமலை, நல்லி கவுண்டர், கருப்பண்ணன், கசாப்பு பழனிசாமி, மாயா பழனிசாமி, கந்தசாமி, கரடு சுப்பிரமணி, ராஜி, மகேந்திரன், மணிமாறன், மணி, கோபி, அருள்மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அம்மா அவர்களின் 77வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நம்ம முதல்வர், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் ஆணையிடுங்க, அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் இளங்கோ மாவட்ட செயலாளர் அவர்களின் ஆலோசனைப்படியும், வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் எம்.எல்.ஏ. அவர்களின்படியும், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசான் அண்ணன் வருதராஜ் அவர்கள் என்று எங்கள் உத்தம சோழபுரத்துக்கு வருகை தந்ததுக்கு அனைத்து கிளைக்கழக சார்பாகவும், ஒன்றிய கழக சார்பாகவும், மகளிர் அணி சார்பாகவும் வருக என்று வரவேற்று ஒரு சிறிய திருமுறை ஆண்டுமாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இதயம் தங்கத்தாரை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77ஆம் ஆண்டு பிறந்த விழாவை முன்னிட்டு வருங்கால முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர் அண்ணா அவர்களின் ஆணைக்கிணங்கவும், மாநில மத்திய முன்னாள் கூட்டணி தலைவரும் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணா அவர்களின் ஆலோசனைப்படியும், வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆலோசனைப்படியும் இந்த மாபெரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பெருமாள் அவர்களுக்கும், அவரோடு இங்கே கூடி இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக கூடி செயல்பட்டு வரும் உத்தம சோழபுரம் கிளைக்கழக ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி.
மகளிரை சேர்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமான நன்றியை தெரிவித்து வரும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தையல் மிஷின்கள், வேட்டி சீலை, அயன் பாக்ஸ் எல்லாம் நலத்திட்ட உதவிகளை கொடுத்து பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. ஆகவே இந்த ஊராட்சியிலிருந்து ஒரு 300 பேர் வருகிறது. அனைவரும் நீங்க அந்த கூட்டத்தை சேர்த்து தருமாறு கேட்டு வருகிறோம்.